நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு 4 days முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, அண்டர் பெய்டு கிரிக்கெட்டர்ஸ் யார் யார் இந்த IPL 2024, அதாவது அவங்களோட திறமை வேற லெவலில் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற காசு ரொம்ப கம்மியாக இருக்கு, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு டீசெண்டான ரெஸ்பான்ஸ் எனக்கு கொடுத்துருந்தீங்க. மேபி அந்த வீடியோ சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போயிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது, ஹையஸ்ட் பெய்டு கிரிக்கெட்டர்ஸ் யார் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கான வீடியோ தான் இது. ஒரு 20 பேரோட லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி அமௌண்ட் வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு 20 பேர் வந்து லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். சோ கிடுகிடுன்னு வீடியோ ஃபுல்லா பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்லி வந்து மிச்சல் ஸ்டார்க், அவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல விளையாட போறாரு. கிட்டத்தட்ட 24.75 கோடி அவர் வந்து வாங்குறாரு. 2015க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வர்றாரு IPL குள்ள. ஆனா அவருக்கு ஒரு எவ்வளவு பெரிய மவுஸ் இருக்குன்னு பாருங்க. பிகாஸ் அவரோட டேலண்ட் எந்த ஒரு டவுட் இல்ல, வேர்ல்டு கிரிக்கெட்ல நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இது வேற ஒரு மினி ஆக்ஷனா அமைஞ்சு போச்சு. அதனால மிச்சல் ஸ்டார்க்கு KKR 24 கோடி வரைக்கும் கொடுத்து எடுத்திருக்காங்க. பாப்போம், ஏதாவது இன்ஜுரின்னு வராம இருக்க போறாரு, இல்ல அப்படி வந்து மோசமா போயிட போறாரு. பட் ஆனா ஒரு நல்ல கிரிக்கெட்டர், நல்லா பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா KKR கப் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது பேட் கமின்ஸ். எஸ், ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொன்னான ஒரு இயரா அமைச்சு கொடுத்துட்டாரு பேட் கமின்ஸ். அண்ட் அவருக்கும் 2023 வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆசஸ் ரீடைன் பண்ணாரு, வேர்ல்டு கப் அடிச்சாரு, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதுக்கு முன்னாடி அடிச்சாரு. அதுக்கு அடுத்தபடியா ஒரு 20 கோடி ரூபாய் கொடுத்து சன்ரைசர்ஸ் அவரை வச்சிருக்காங்க. பயங்கரமான இயர். அண்ட் பேட் கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர். மேபி SRHோட கேப்டனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் 20 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான பிளேயரா அப்படின்னா டெஃபினெட்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தான பிளேயர் தான். அவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மூணாவதா சாம் கரன், பஞ்சாப் கிங்ஸ் 18.5 கோடி ரூபாய் கொடுத்து போன வருஷம் எடுத்தாங்க. இந்த வருஷமா அவரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. சாம் கரனுக்கு 18.5 கோடி அப்படிங்கிறது வந்து ஓவர் பெய்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த T20 வேர்ல்டு கப் அவர் நல்லா பண்ணாரு. அதனால சரி 18.5 கோடி வரைக்கும் அவர் போயிட்டாரு. ஓகே, இல்லன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா CSKல 5 கோடி ரூபாய்க்கு இருந்த பிளேயர் தான். 18 கோடி ரூபாய்க்கு ஓவர் பெய்டு. பட் ஆனா ஒரு நல்ல டேலண்ட்டுங்க, சின்ன பையன், ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒருத்தர். பட் அந்த அவர் பிரஷர் சிச்சுவேஷன்ல எப்படி ஆடுவாருங்கிறதெல்லாம் தான் இங்க ஒரு பெரிய மேட்டரா இருக்கு. அடுத்த கேப்டனா BBKS பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 18 கோடி ரூபாய் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் தான். அடுத்த கேமரூன் கிரீன், RCB 17.5 கோடி ரூபாய் கொடுத்து ட்ரேட் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து. அன்எக்ஸ்பெக்டட் ட்ரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அழகா 17.5 கோடி ரூபாய்க்கு கேமரூன் கிரீன் இங்கே தள்ளி விட்டுட்டு அங்கிட்டு அர்டிக் பாண்டியா வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ கேமரூன் கிரீன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான ஒரு டேலண்ட், RCBக்கு சூட் ஆகுற ஒரு டேலண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வருஷம் அவரோட பெஸ்ட்டை நீங்க பாப்பீங்க. 17.5 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையாங்கிறத அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அதுக்கு அடுத்தபடியா KL ராகுல், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட கேப்டன், 17 கோடி ரூபாய் அவரோட அமௌண்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அமௌண்ட் தான், அதுல எந்த ஒரு டவுட் இல்லை. இந்தியன் டீம் பிளேயர் வேற, ஓவர் பெய்டுலாம் நான் சொல்ல மாட்டேன், நல்ல ஒரு கரெக்டான அமௌண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தபடியா 16 கோடி வாங்குற பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 பேர் இருக்காங்க. நிக்கோலஸ் பூரான் LSG வச்சிருக்காங்க. 16 கோடி ரூபாய்க்கு ஒருத்து தான். அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் அடிப்பாருங்க. 10 பால்ல 30லேருந்து 40 அடிக்கணும் அப்படின்னாலும் அவர் அடிப்பாரு. அது மாதிரி பிளேயர் தான். வந்த வேகத்துக்கு அவர் அடிக்க தான் தெரியும். கரெக்டான ஒரு டீம்ல மாட்டிக்கிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விடவே மாட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா ஆப்வியஸ்லி 16 கோடி அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒர்த்தான ஒரு இதுதான். ஏன்னா பவுலிங்ல நல்லா பண்ணி கொடுக்குறாரு, ஒரு லீடர்ஷிப் குரூப்ல இருக்காரு, ஃபீல்டிங் வேற லெவல்ல பண்ணுவாரு. அண்ட் பேட்டிங் மட்டும் போன வருஷம் கரெக்டா இல்லை, பட் ஆனால் அவர் இந்த வருஷம் அதை கரெக்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ரிஷப் பண்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் அண்ட் ஆப்வியஸ்லி 16 கோடிக்கு மேலே போவார் ஆக்ஷனுக்கு வந்தார் அப்படின்னா. அண்ட் ரொம்ப நல்ல பிளேயர். ஒரு ஆக்சிடென்ட்னால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, பட் வந்துருவாரு. ஆனால் விக்கெட் கீப்பிங்
கீப்பிங் பண்ண மாட்டாரு, இம்பாக்ட் பிளேயரா ஆடுவாருங்கிற மாதிரி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். ஆண்ட்ரே ரசல் ரொம்ப வருஷமா கேகேஆர் வந்து இவரை நம்பி ரீடைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாட்டி 16 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஓவர் பெய்டு தான் டெஃபினெட்லி. அவர் நல்லா பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல் ஐபிஎல் சீசனே அவர் ஆட மாட்டார். அவருக்கு டக்குன்னு காலில் இன்ஜூரி வந்துடும். இப்போ ஏதோ வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல எல்லாம் கம்பேக் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு அமைய போகுது அப்படின்ட்டு. அடுத்து ரோஹித் சர்மா 16 கோடி ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு அண்டர் பெய்டுன்னு நான் சொல்லுவேன். 5 கப்பு வாங்கி கொடுத்த கேப்டனுங்க, 20 கோடிக்கு மேல ஒர்த்தான ஒரு பிளேயரு. ஸோ இந்த வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்ல தான் வச்சிருக்காங்க. அடுத்த வாட்டி ரிலீஸ் பண்ணிடலாம். 16 கோடி ரூபாய் வந்து அவருக்கு. அண்ட் சூப்பரான ஒரு பிளேயர், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அடுத்தபடியா இஷான் கிஷன் 15 கோடி ரூபாய் கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வச்சிருக்காங்க. எஸ் ஆப்வியஸ்லி 15 கோடி ரூபாய்க்கு அவர் ஒர்த்து தான். ஆக்ஷன்ல பூந்து தான் எடுத்தாங்க அவரை, எஸ்ஆர்ஹெச்சோட போட்டி போட்டு. ஒரு சூப்பரான டேலண்ட். ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி வெறியில இருக்காரு. ஏன்னா இந்தியன் டீம்ல கூட்டி கொண்டு போய் வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற வெறி அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால இஷான் கிஷன் இந்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காரு இல்லையா, பொழந்துருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியா ஹர்திக் பாண்டியா, அவர் வந்து 15 கோடி ரூபாய் கொடுத்து வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். எஸ் ஒரு சூப்பரான ட்ரேட் ஜிடி கிட்டே இருந்து பண்ணாங்க. எதுக்கு அந்த ட்ரேட்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆப்வியஸ்லி. ஆனால் ஒரு பயங்கரமான ட்ரேடு. 15 கோடி ரூபாங்கிறது நமக்கு தெரிஞ்ச அமௌண்ட்டு, தெரியாமல் எவ்வளோ கொடுத்தாங்களோ. பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸுக்காக ஆட போகிறாரு. ரஷீத் கான் 15 கோடி ரூபாய்க்கு ஜிடி வச்சிருக்காங்க. ஒரு கரெக்டான பெய்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரஷீத் கான் வேர்ல்டு கிரிக்கெட்டோட ஒரு நம்பர் 1 ஸ்பின்னருங்க. அவரெல்லாம் வேற மாதிரி. ஓகே, அவருக்கெல்லாம் 15 கோடிங்கிறது ஓகே தான். அடுத்தபடியாக விராட் கோலி 15 கோடி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வச்சிருக்காங்க. அண்டர் பெய்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆப்வியஸ்லி 17-18 கோடிக்கு ஒருத்தான ஒரு பிளேயர், கூடவே ஒருத்தான ஒரு பிளேயர். ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா 30 கோடி ரூபாய் அசால்ட்டா போவார். ஓகே, ஸோ அண்டர் பெய்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் சூப்பரான ஒரு விஷயம் ஆர்சிபியில் இவ்வளோ நாள் ஒரு லாயலாக இருக்கிறது. டியர் ஆர்சிபி ஃபேன்ஸ், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேற லெவலுங்க நீங்க. அடுத்தபடியாக டேரல் மிச்சலை சென்னை சூப்பர் கிங்ஸ் 14 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமான பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், நிறைய பேருக்கு இந்த அமௌண்ட் ஒரு பெரிய மேட்டரா தெரிஞ்சிச்சு. பட் எனக்கு அது பெரிய மேட்டரா தெரியல. ஏன்னா அவர் நல்லா பண்ணியிருக்காரு வேர்ல்டு கப்ல. அதுக்கு உரிய ஒரு அமௌண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கேயும் வந்து ஏதாவது பண்றாருன்னு பார்ப்போம். ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அகைன்ஸ்டா ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேயர், ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பார்ப்போம் இந்த ஐபிஎல் எப்படி அமையுதுன்ட்டு. அடுத்து சஞ்சு சாம்சன் 14 கோடி ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சிருக்காங்க. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சஞ்சு ஒருத்தான பிளேயருங்க. நல்லா கேப்டன்சியும் பண்ணுவாரு, பேட்டிங்லயும் ஒரு 6-7 மேட்ச் அடிச்சு கொடுத்துருவாரு. 14 கோடி ரூபாய்லாம் அவருக்கு ஓகே தான். ஓகே, அடுத்தபடியா தீபக் சகர் 14 கோடி ரூபாய். ஒரு சீசன் ஃபுல்லா விளையாடல, இன்னொரு சீசன் 14 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான அளவுக்கு விளையாடல. பட் ஆனா பல வருடங்கள் சிஎஸ்கே அவரை 80 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருந்தாங்க. அது அப்ப எல்லாம் அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அது எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ அவங்க பே பண்றதா வச்சுக்கலாம். 14 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஓகே தான் அவருக்கு. அண்ட் இந்த வருஷம் ஒரு புதுவிதமான தீபக் சகரை நீங்க பாப்பீங்க. ஏன்னா ரொம்ப நாள் இன்ஜூரியில இல்லாம அவர் திரும்பி வர போறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 12.25 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. டெஃபினெட்லி ஒருத்தான ஒரு விஷயம் தான். பட் ஆனா ஃபுல்லா இன்னும் அவர் கேகேஆருக்காக முழுசா ஆடல. மேபி இந்த இயர் அதை கரெக்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவருக்கு நிறைய இன்ஜூரி, முதுகுல அது இதுன்ட்டு சர்ஜரி எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. ஆப்வியஸ்லி அவர் இந்த வருஷம் ஆடிதான் ஆகணும். அண்ட் ஒருத்தான ஒரு பிளேயர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜஸ்பிரீத் பும்ரா மும்பை இந்தியன்ஸ் 12 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அவர் அண்டர் பெய்டு தான். அவரெல்லாம் 30 கோடி ரூபாய்க்கு கம்மியா போகவே மாட்டார் ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா. பட் ஆனா ஒரு லாயலிட்டினால மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காரு. ஹி டிசர்வ் ஃபார் த கேப்டன்சி. அது எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. மும்பை இந்தியன்ஸ்ல கேப்டன்சி கொடுங்கடா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு, பைத்தியக்கார பசங்களா. அடுத்தபடியா MS தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் 12 கோடி ரூபாய்க்கு ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் 12 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னா என்னங்க இது கேள்வி? 5 டைட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு, 6வது டைட்டில் வாங்கி கொடுக்க போறாரு. எப்படி 12 கோடி ரூபாய்க்கு ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்லுவேன். 12 கோடி இல்லை, இன்னும் பக்கத்தில் ஒரு 0 போட்டு 120 கோடி கொடுத்தாலும் என் தலைக்கு ஒர்த்து தான். எஸ், லைட்டா தலை கண்ணினா அதான் அப்படியே எட்டி பார்த்துருச்சு. ஓகே, இதுதாங்க கிட்டத்தட்ட 20 பிளேயர்ஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம். இதை டீடைல்டா பேச போனோம் அப்படின்னா இந்த வீடியோ 30 நிமிஷத்துக்கு மேல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எவ்வளவு கோடி ரூபா வாங்குறாங்க அப்படிங்கறத பத்தி மட்டும் நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் அவங்க எல்லாம் பத்தி உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி இந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.